மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களா திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம். உறுப்பினர் நீதித்துறை அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ வாங்க, A++ வாங்க, B+ வாங்க, எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காம இவ்வளவு வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸ்ல கடந்த 2024-25 பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போ 2025-26 சப்ளிமெண்டரி இதுல பட்ஜெட்ல வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்க தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ல 2026-27 8,203 கோடி, கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்க பேசுங்க, அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நான் தொடர்ந்து பேசுறேன், அங்கேருந்து வாய்ஸ் இல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்ல கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சாட்சின்னு கேட்கறாங்க, எவிடன்ஸ் கேட்கறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில இல்ல, அப்படி இருந்தா சொல்லியிருக்கணும். பட் வேற வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களா இந்த சப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி.
நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கைக்குள்ள போடலாம். குற்றம் சாட்டுகளை தவிர்த்துட்டு நம்ம மானிய கோரிக்கையில போலாம். நம்பர் 1, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னாரு 119 கோடி பத்தாது அப்படின்னு. நான் காலையில அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இப்பதான் அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கு. அது டேஷ்போர்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் இருக்கு. அதுக்கு கீழே நிறைய ஆரம்ப பள்ளிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் டேஷ்போர்ட்ல கொண்டு வர டேட்டா இது வரைக்கும் இல்ல. இதனாலதான் நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன், இது வெறும் ஒரு சிஇ மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு சூப்பர்வைசிங் இருக்காது. சோ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சூப்பர்வைசிங் பண்ணி அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியா இல்லையாங்கிறது உங்களுடைய என்ஓசியும் ஒரு நாள் கேட்கப்படும். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிஇ தவறு செஞ்சா கூட எம்எல்ஏக்கு ஒரு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு என்ஓசி நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இவங்க பொதுப்பணித்துறையில நம்ம இந்த ஸ்கூலுக்கு நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணிருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு 30 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதுன்னா 60-70% லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, இதை அரசு அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும், எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமையை நம்ம கொடுக்கணும், அதுக்கான அதிகாரமும் கொடுக்கணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏக்களுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். ஆனா நேரம் என்ன சொன்னாரா, எம்எல்ஏக்கு செக் பேலன்ஸ் செக் கொடுக்க சைன் இருக்கான்னு கேட்டார். இல்ல, செக் கொடுக்கிற இடத்துல அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனா அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த வேலை சரியா நடக்க வேண்டிய பொறுப்பு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இருக்கு. தன்னுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான ஸ்கூல் இருக்கா, சரியான காலேஜ் இருக்கா, சரியான மருத்துவமனையா இருக்கான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கு. அதை பொதுப்பணித்துறை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கணும். கூடி சீக்கிரம் நீங்க சூப்பர்வைசிங் பண்ணி எங்களுக்கு நீங்களே மனுவை கொடுங்க, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த கல்லூரி. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, முடிச்சிடறேன். நீங்க தொடர்ந்து இது ஒரு பொது பிரச்சனை. இதுக்குள்ள நான் இது பழைய பிரச்சனை பத்தி பேசவில்லை. ஏன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அதனாலதான் சொன்னோம், எல்லா எம்எல்ஏக்களும் இந்த சட்டமன்றம் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நீங்களே சூப்பர்வைசிங் பண்ணி பொதுப்பணித்துறையில சிஇ லெவல்ல எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாலும் உடனடியாக அது சரி செய்ய வேண்டும். வரவேற்பு தகுந்த ஒரு அறிவிப்பு, ஏதாவது காலக்கெடு கொடுக்க இத்தனை தேதிக்குள்ள கொடுங்க. நம்ம இப்ப இல்ல சரி செஞ்சாலே நம்ம பாக்குற அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். தமிழ்நாடு முழுசும் கணக்கெடுப்பு சட்டமன்ற உங்களை அளிப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் தரீங்க? உடனே இப்ப பார்த்தா கூட சரி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அவங்களே பார்த்துட்டு உடனடியாக கொடுத்துட்டா அதிகமா பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நம்ம கவனம் செலுத்துவோம். எப்ப கட்டணம் இடிகிற மாதிரி இருக்கு, நவரவே முடியாது அப்படின்னா ரெட் கேட்டகரி பில்டிங்ஸ் உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம குழந்தைகள் தங்க வைக்க கூடாது அப்படிங்கறத பதிவு பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம கிரீன் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம உடனடியாக அந்த வேலையை நம்ம போர்க்கால அடிப்படையில் எல்லா எம்எல்ஏக்களும் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். தலவாய் சுந்தரம் அமைச்சர் பேசி, முன்னாள் அமைச்சர் கோவை செழியன். அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆனால் அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதன்முறையில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. மற்றொன்று நிதியமைச்சர், ஒரே செய்தி, நிதியமைச்சர் கேட்டதனால மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசெலியன் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100-ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலை அறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலை அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50-ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி.